ஸோ டெய்லி நான் மறந்து போயிடுறேன் ரெக்கார்டிங். ஓகே ஃபைன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் கீபோர்டில் இருக்கிற எந்த கேரக்டர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், டிஜிட்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், ஸ்பேஸஸாக இருக்கலாம். பட் ஒரே ஒரு ரூல் வந்து இதில் நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும். நம்பர்ஸாக இருக்கிற பட்சத்தில் கொட்டேஷன் தேவையில்லை. அதுவே வேர்ட்ஸாகவும் சென்டென்சஸாகவும் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதை கண்டிப்பாக கொட்டேஷனுக்குள்ளார மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தட் இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் எப்போ ஹேண்டில் பண்ணோம்னா யூசர் கிட்டேருந்து ஏதாவது வேர்ட்ஸ் ஆஃப் இன்புட்டும் சென்டென்சஸ் ஆஃப் இன்புட்டும் வாங்கும் போது நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் see எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் வந்து நம்ம கம்பைல் டைம் ரன் டைம் ரெண்டு டைமில் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ரிங்கும் நீங்கள் கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் ரெண்டுத்துலையுமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கம்பைல் டைம் அப்படின்னா ப்ரோக்ராம் நீங்கள் ரைட் பண்ணும்போதே அதுக்கான வேல்யூ எஸ் ஓகே அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம போட்டுருந்தோம். இப்போ நான் ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெல்கம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா your output will be string. okay okay ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடும். இப்படி தான் கம்பைல் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரன் டைம். ஸோ ரன் டைம்னா ரன் ஆகிற ஆன் ஸ்க்ரீனில் யூசர் கிட்ட ஒரு வேல்யூ கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் நேம். ஸோ யூசர் கிட்ட நான் அவங்களோட நேம் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் கெட் பண்ண போகிறது ஒரு நம்பர் கிடையாது, ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ நீங்கள் டைரெக்டாக இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ட்ன்றது தேவையில்லை. ஏன்னா இன்ட்ன்றது நம்ம ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே நீங்கள் கெட் பண்ண போகிறதே ஸ்ட்ரிங் தான். அதனால் நீங்கள் டைரெக்டாக இன்புட் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களோட நேமை இப்போ ஏல என்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து வெல்கம் அப்படின்னு ஒரு க்ரீட்டிங்ஸ் ஆட் பண்ணிட்டு அவங்களோட நேமை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நேம் வந்து கீதா. ஸோ வெல்கம் கீதா. ரைட்? அண்டர்ஸ்டுட் ரைட்? டில் தட்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்ட்ரிங் வந்து இப்போ நீங்கள் ரைட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து பைத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பைத்தான் அப்படின்றது உங்களோட ஸ்ட்ரிங்னா இதில் ஒரு கேரக்டருக்கும் ஒரு யூனிக் நம்பர் வந்து அசைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். யுவர் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. அப்போ பின்றது வந்து 0th பொசிஷன், ஒய்ன்றது ஃபஸ்ட் பொசிஷன். ஓகே, அண்ட் டீன்றது செகண்ட், இது தேர்டு, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃபோர்த் அண்ட் 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக இண்டெக்ஸ் வந்து அசைன் ஆகும். இதை வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்குக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்குது. தட் இஸ் உங்களுக்கு லாஸ்ட்லேருந்து இண்டெக்ஸ் வந்து அசைன் ஆகும். இப்போ என்கிறது -1, இது -2, -3 and -4 and -5 and -6. ஓகே தானா? அப்போது நான் இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணாமல் இதில் இருக்க ஒய் வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் 1ன்றதை ஆக்சஸ் பண்ணணும், இல்லைனா -5ன்றதை ஆக்சஸ் பண்ணணும். இதில் நீங்கள் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணி இந்த கேரக்டரை கெட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? நெகட்டிவ்ல 0 கிடையாது, 0க்கு ஜென்ரலாக சைனே கிடையாது. பட் பாசிட்டிவ்ல 0 will come, but negative starts with -1. ஓகே தானா? அண்டர்ஸ்டுட்? புரியுதில்ல? குட். ஓகே, இப்போ வந்து யூசர் கிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணிக்கிறேன், ஏல வந்து கெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் வேல்யூ எனக்கு வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு சிம்பிளாக பிரிண்ட் பண்ணால் ஃபுல் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். அதனால A of 1ன்னு போடுறேன். இதை நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட்லேயும் போடலாம்,
இல்லைனா ரிசல்ட்ஸ் ஒரு வேரியபிள், ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் கூட நீங்கள் இந்த வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிவிட்டு ரிசல்ட், அதை தான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், ரிசல்ட். ஓகே, யா. ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வேரியபிள் நேம் தான், ஐடென்டிஃபையர். உங்களுக்கு எப்படி வேணுமோ நேம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ரிசல்ட்டை வந்து ஷார்ட்டாக ரிசல்ட்னு போட்டிருக்கேன், ஆர்இஎஸ். ஓகே, அப்போ ஏ ஆஃப் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கோ அது ரிசல்ட்டுக்கு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பைத்தானே என்ட்ரு பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒய். ஒய், எஸ், ஃபர்ஸ்ட் பொசிஷன் தானே, அப்போ அதில் ஒய் தானே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே தானா? இப்போ இதில் நான் -1 கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன்? இஃப் யூ ஆர் ரைட்டிங் பைத்தான், வாட் வில் ஹேப்பன்? 0வா? n தான் ஃப்ரண்டா? குட், வெரி குட். ஓகே, ஃபைன். இதுதான் இண்டெக்ஸிங் அப்படின்ற ஆப்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் செகண்ட் கேரக்டர் என்ன இருக்குது, தேர்டு கேரக்டர் என்ன இருக்குது அப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ யூசர் ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்து நீங்கள் கெட் பண்ணுறீங்க, அந்த எம்ப்ளாயி வேலிடா இல்லையா அப்படின்னு உங்களை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வேலிட் எம்ப்ளாயிக்கு வந்து தேர்டு கேரக்டர் இ இருக்கும். அப்படி சொல்லியிருக்காங்கன்னா யூ ஹாவ் டு பிக் அவுட் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்லேருந்து தேர்டு கேரக்டரை மட்டும் நீங்கள் கெட் பண்ணி அதில் இ இருக்கான்றதை வெரிஃபை பண்ணணும். ரைட்டா? அந்த மாதிரியான சினாரியோஸில் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடி யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க, அதில் தேர்டு கேரக்டர் இ இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயி வேலிட், இல்லைன்னா அந்த எம்ப்ளாயி வந்து நாட் அலவுடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தேர்டு கேரக்டரை மட்டும் நீங்கள் தனியாக பிக் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரியான சினாரியோஸில் இண்டெக்ஸிங் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, um 6403 அவ்வளோதான். Okay, sorry, let's see. So next is slicing. ஸோ ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறது, ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நீங்கள் கெட் பண்ணால் அதை வந்து இண்டெக்ஸிங்னு சொல்லிடுறோம். மல்டிபிள் கேரக்டர்ஸாக இருந்தால் அது பேர் வந்து ஸ்லைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1:4, ஓகே, நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, 1 to 4 கேரக்டர்ஸ் கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 to 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் கீப் இன் மைண்ட் இது ரெண்டுமே இண்டெக்ஸ் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் கிடையாது, இது ரெண்டுமே இண்டெக்ஸ். இப்போ நான் வந்து பைத்தானில் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னா YTH. இப்போ இது ஃபஸ்ட்டு கேரக்டர், இது செகண்ட் கேரக்டர், இது தேர்டு கேரக்டர். 4 வரைக்கும் அப்படின்னா ஓ வந்து உங்களுக்கு வரணும். பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் எப்பயுமே எண்ட் இண்டெக்ஸ் வந்து பிஃபோர் நம்பர் தான். ஓகேங்களா? 4 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து 3 கேரக்டர்ஸ் வரைக்கும் இது இருக்கும், தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் வரைக்கும். அண்டர்ஸ்டூடா? குட். அதாவது 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம 1ல இருந்து 3 வரைக்கும். ஓகேவா? இல்ல இப்ப 0 1 2 3 4 அந்த மாதிரி 4னா 4 ரேஞ்ச்ன்ற கணக்காமா? ஆமா, 4ன்றது இண்டெக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 4th இண்டெக்ஸ் நீங்க போட்டுருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வரது வந்து 1ல இருந்து 3 வரைக்கும், தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். ஓகே ஓகே, எஸ்.
எப்பயுமே ஸ்டார்டிங் வேல்யூ அதுவாக எடுத்துக்கும், பட் எண்டு மட்டும் அதுக்கு பிஃபோர் தான் எடுத்துக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா :3 யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல, எண்டு மட்டும் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பைத்தானில் என்டர் பண்ணுறேன். இப்போ 2 வரைக்கும் வந்திருக்கு ரைட்டா, 0 1 2. ஓகே, அப்போ நீங்கள் 3 கொடுக்குறீங்க, எண்டு வந்து பிஃபோர் வரைக்கும் தான் வரும், அப்போ உங்களுக்கு 2ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இதே ஆப்ஷன் இதில் வந்து நான் இப்போ 2: தட் இஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நான் இதே பைத்தான் தான் என்டர் பண்ணுறேன். ஸோ கேன் யூ சி? எஸ், இது 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா ::(-1) டபுள் கோலன் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு கோலன் யூஸ் பண்ணி -1ன்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்டிங் இண்டெக்ஸ் வந்து -1ஆக கன்சிடர் ஆகும், ரைட்டா? அப்போ -1ன்னு போட்டிங்கன்னா -2. எப்பயுமே நெகட்டிவ்ல வந்து அதிகமாக இருக்க நம்பர் தான் ஸ்மாலர், ரைட்டா? அப்போ நீங்கள் -1ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு பிஃபோர் இண்டெக்ஸ் -2 வரைக்கும் வரும், ரைட்டா? பட் இதுவே நீங்கள் டபுள் கோலன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்தும் ரீட் பண்ணணும், பேக்லேருந்தும் ரீட் பண்ணணும், till -1 அப்படின்னு வில் பி கன்சிடர். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங் ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப்போட அக்சஸிங். ஸோ இப்போ அக்சஸிங் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்ட்ரிங்கில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அதை வந்து இண்டிவிஜுவலாக ரீட் பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸின் ரேஞ்சுன்னு நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரிங் நேமை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே நம்பர்ஸ் கிடையாது, ரேஞ்சு உங்களோட ஸ்ட்ரிங்கில் இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ தட் ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு print of x போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரியல் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஓகே, சாரி. ஃபைன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டரை இண்டிவிஜுவலாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏடிஎஃப்ல யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால இது எல்லாமே நீங்கள் கீழாக கவனிச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போது ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து கேல்குலேட் பண்ணுறோம். லென்த்னா என்னென்ன ஐடியா இருக்கா? length of string. Number of characters பார்க்கணுமா? Yes, correct. Number of characters, right? So இந்த மாதிரி number of characters find பண்ணுறதுக்கு நீங்கள் len அப்படின்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் upper அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்பர் கேஸாக மாற்றுறது, ரைட்டுங்களா? ஸோ அப்பர் கேஸ் மீன்ஸ் caps-ல மாத்திரணும். yes, okay. Okay, I'm sorry. Syntax wrong. Okay.
ஃபைன். ஸோ இப்போ வந்து ஏ டாட் அப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இது அப்பர் கேஸில் கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இதே மாதிரி லோவர், ஸோ லோவர் கேஸில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சடாக கொடுக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் கேரக்டரை மட்டும் அப்பரில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கேஸ் ஃபோல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ கேஸ் ஃபோல்ட் அப்படின்னா உங்களுக்கு லோவர் தான். வரஸ் இப்போ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ரைட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக லோவர் கேஸில் மாற்றிடும். எஸ் எஸ், அதே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்போ டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போது ஆக்சுவலாக நான் வந்து குட் டே அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ கேன் யூ சி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை இது அப்பர் கேஸில் மாற்றிடும். இதுதான் வந்து டைட்டில் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கேபிட்டலைஸ். ஸோ கேபிட்டலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதே எக்ஸாம்பிள் போடுறேன், குட் டே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டல் ஆகும். தட் இஸ் இப்போ டேல இருக்க டி வந்து உங்களுக்கு கேப்ஸ் ஆகலை, ஜஸ்ட் குட்ல இருக்க ஜி மட்டும்தான் ஆகும். ஓகே, இதுதான் கேபிட்டலைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் என்ஸ் வித். ஸோ இப்போ என்ஸ் வித் டே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னோட ஸ்ட்ரிங் வந்து டே அப்படின்றதுல கம்ப்ளீட் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து டேல தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஸோ தட் எனக்கு ட்ரூ வருது. இப்போ நான் ரைட் பண்ணுற ஸ்ட்ரிங் குட் ஈவினிங் அப்படின்னு போடுறேன். ஸோ இது டேல கம்ப்ளீட் ஆகலை, ஸோ ஃபால்ஸ். அப்போ இதோட ரிசல்ட் வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் வித் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் வித் என்னவா இருக்கலாம்? அப்போ ஸோ இப்போ டேல ஸ்டார்ட் ஆகணும், ரைட்டுங்களா? இப்போ டே டைம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ ட்ரூ வருது. இதுவே வேறு ஸ்ட்ரிங்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட்? புரியுது இல்லை? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா? இல்லைல்ல? ஓகே ஃபைன். ஸோ ட்ரிம். ஸோ ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏதாவது அன்னெசரி ஸ்பேசஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரிம் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குட் டே. ஓகே, இதில் நான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், மிட்லேயும் கொடுத்துருக்கேன், பேக்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஐம் சாரி, அதாவது எஸ்கியூஎல்ல தான் ட்ரிம்மு, இங்கே ஸ்ட்ரிப்பு. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிப் அப்படின்றது தான் ஆக்சுவல் ஆப்ஷன். ஸோ குட் டே. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே ஸ்பேஸ், உங்களுக்கு இங்கே பேக்கில் இருக்கிறதுலாம் ஸ்பேஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கில் இருக்கிற அன்னெசரி ஸ்பேஸ் வந்து ட்ரிம் ஆகிடும். ஓகேவா, ஸ்ட்ரிப் ஆகிடும். பட் மிடில் இருக்கிறது ஆப்வியஸ்லி அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகுறதுனால ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷன். அண்டு நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதில்? ஓகே, ஸோ ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரிங்கில் எங்கெல்லாம் ஏன்றது வருதோ அது எல்லாத்தையும் ஆஸ்ட்ரிக்ல நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கேரக்டரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங்ஸையும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதில் டே ஆஃப்டர் சப்ஸ்ட்ரிங்னா இப்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் சப்ஸ்ட்ரிங். இப்போ டே ஆஃப்டர்ன்றது உங்களோட ஸ்ட்ரிங்கு, அதில் இருக்க ஹாஃப் ஆஃப் த ஸ்ட்ரிங்கோ ஒரு வேர்டோ நீங்கள் கொடுக்கும்போது அதுதான் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து ஏன்ற கேரக்டருக்கு பதிலாக ஆஸ்ட்ரிக் போட சொல்லியிருக்கோம். ஆப்வியஸ்லி இங்கே ஏ இருக்கிற எல்லா இடமும் ஆஸ்ட்ரிக்காக ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு மேம் உங்க டே ஆஃப்டர் நடுவுல. எஸ்,
அது ஏன் மேம்? நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் அப்படி இருக்கு. நீங்க ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்பேஸோடையும் கொடுக்கலாம், இல்ல ஸ்பேஸ் இல்லாமையும் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே இட் டிபெண்ட்ஸ் யூ. ஓகேவா? ஓகே. Next, sorry please, and then count. Okay, ஸோ இப்போ கவுண்ட்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ குட் டே. ஓகே, இதில் டே எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? 2 times. ஸோ தட் எனக்கு அவுட்புட் வந்து 2 அப்படின்றது வரும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ZFill அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ZFill அப்படின்றதுல நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குட்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேவா? இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? எனக்கு அவுட்புட் வந்து 10 கேரக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அதில் ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே 0 ஆட் ஆகிடும். இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் ZFill அப்படின்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஆப்ஷன் இஸ் ஆல்ஃபா. ஸோ இஸ் ஆல்ஃபா அப்படின்னா என்னவா இருக்கலாம்? உங்களோட ஸ்ட்ரிங்கில் நீங்கள் கொடுக்குற எல்லா கேரக்டர்ஸும் ஆல்ஃபபெட் மட்டும் இருந்தால் ட்ரூ வரும். இதுவே நீங்கள் நம்பர் மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா கூட ஃபால்ஸ் தான். ஓகே, உங்களோட ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இதுதான் வந்து இஸ் ஆல்ஃபா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இஸ் டிஜிட். ஸோ இது என்னவா இருக்கலாம்? நம்பர்ஸ் மட்டும். எஸ், அதுவும் ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான். இப்போ நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் ட்ரூ. இதுவே நீங்கள் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அங்கே அடிஷ்னலாக சிம்பிள் ஆட் ஆகுது, அதனால ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஸ் நியூமரிக். ஸோ நியூமரிக் அப்படின்னா அதுவும் நம்பர் தான், ஹோல் நம்பரை தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ 10ன்னு கொடுத்தா ட்ரூ. அதோட சேர்த்து ஏதாவது ஆல்ஃபபெட்ஸோ ஸ்பேஸோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இஸ் ஆல்நம். ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஆல்நம். ஓகே, ஆல்ஃபா நியூமரிக். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கலாம், அதோட சேர்த்து நம்பர்ஸும் கொடுக்கலாம். பட் ஸ்பேசஸோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்னம் அப்படின்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ். இஸ் ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் ட்ரூ வரும், வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன சொல்ல மறந்துட்டேன். இஸ் அப்பர். ஓகே, அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போது ட்ரூ. இதுவே லோவர் கேஸ் மிக்சடாக இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, இதே மாதிரி இஸ் லோயர் யூஸ் பண்ணலாம். ஸோ லோயர் யூஸ் பண்ணிங்கன்னா லோவர் கேஸ் கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும், அப்பர் கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி டைட்டில். ஸோ டைட்டிலோட பர்பஸ் என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே, கேப்ஸ். எந்த கேரக்டர் கேப்ஸாக இருக்கணும்? ஸ்டார்டிங் வேர்ட் மட்டுமா? ஒரு வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரும் கேப்ஸில் இருக்கணும். கேபிட்டலைஸ் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும். ஓகேங்களா? ஃபைன். அப்போ நான் டைட்டிலான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரையும் நான் கேப்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு வந்து ட்ரூ. இப்போ நான் வந்து ஹலோவில் ஹெச் மட்டும் கொடுக்குறேன், இது ஸ்மால், ஃபால்ஸ். அண்டர்ஸ்டுட்? குட். ஸோ இது வந்து இஸ் டைட்டில் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இஸ் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையருக்கான ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? என்னென்ன ரூல்ஸு? கரெக்ட், ஆல்மோஸ்ட். ஸ்பேசஸ் அலவுட் இல்லை, ரைட்? ஃபைன். அந்த ரூல்ஸ் எல்லாம் இது ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ ஹலோ 90 இது அலவுடா?
அலௌட் தான். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் இது அலௌடா? ஃபால்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து 0 குட் இது அலௌடா? அலௌடா? டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாதுல, 0 டிஜிட் தானே. ஓகே, ஸோ ஃபால்ஸ். ஸோ அப்போது இங்கே கொடுக்குற ஸ்ட்ரிங் ஐடென்டிஃபையர் ரூலை ஃபாலோ பண்ணதா இல்லையா அதை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இஸ் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட். ஸோ ஃபைண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட்டில் வந்து ஹலோ ஆல். இப்போ ஏ வந்து எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது? 6ல். ஓகேவா? இது 0 1 2 3 4 5 6. ஸ்பேஸும் அலௌட் தான், ஸ்பேஸுக்கும் ஒரு இண்டெக்ஸ் உண்டு. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு ஏன்றது 6th இண்டெக்ஸில் இருக்குது. மேபி ரிப்பீட்டட் இண்டெக்ஸில் இருக்குது. தட் இஸ் இப்போ அலௌட் ஆல். இப்போ வந்து எனக்கு ஏ 0 இண்டெக்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி 1 2 3 4 5 6th இண்டெக்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு எது வரும்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எதுவோ அதுதான் வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் ஆப்ஷன். இதே மாதிரி இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரிங்கில் இருக்குதான்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆல் அப்படி இண்டெக்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போது ஆலில் வந்து ஏ இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அதே தான் ஃபைண்ட் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்கில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் போட வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ ரைட் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் பண்ணிடணும். ஓகே, இல்லை ஏதாவது கொஸ்டின் புரியலைன்னா நான் கம்ப்ளீட் பண்ணோன்னு கேட்டுக்கோங்க.
ஓகே இனஃப். இந்த 6 questions தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ இதில் ஏதாவது கொஷின்ஸ் புரியாமல் இருக்கா? சலண்ட்ரோம்னா இப்போ வந்து மேடம் அப்படின்ற வேர்டு. இது நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் பேக்லேருந்து ரீட் பண்ணாலும் சேமாக இருக்கு. இதுதான் வந்து பாலண்ட்ரோம். ஓகே எஸ். ஓகே, என்ன இன்புட் வேணாலும் கொடுங்க, அது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா? எஸ். வேற ஏதாவது? யூசர் ஐடி பாஸ்வேர்டு. யூசர் கிட்ட 2 ஸ்ட்ரிங்ஸ் வாங்கணும், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் ஐடியில் @ இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் ஆர் மோர் இருக்கணும். இருந்தால் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு டிஸ்பிளே பண்ணுங்க, இல்லைனா ப்ளீஸ் செக் ட்ரை அகெயின் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, த சேம் வே இதுவும் அதே மாதிரி தான். எஸ், ஐடியும் இதாக இருக்கணும், பாஸ்கோடும் இது மட்டும்தான் இருக்கணும். எஸ். ஓகே, ஸோ யூசர் இதே ஐடி இதே பாஸ்கோட் கொடுத்தா அலவுடு, இல்லைன்னா நாட் அலவுடு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இன்னும் கூட ஸ்ட்ரிங்கில் நிறைய இருக்குது ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, பட் பிகினிங்கில் இது போதும். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க போகிறீங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதோட 5th கேரக்டர்லேருந்து 7th கேரக்டர் தான் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிசிஏவாக இருக்குது, எம்சிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி இருந்தால் அவங்க வந்து அலவுடு டு ஒர்க் ஷாப், இல்லைனா நாட் அலவுடு. ஓகே தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட நம்பர் 17 21, ஸோ 5th கேரக்டர் எம்சிஏ, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் சம் நம்பர்ஸ். அப்போ வந்து இதை மட்டும் நீங்கள் எடுத்து அதில் வந்து இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டாஸ்க் இன்னைக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே தானே? ஸோ மேபி ஃப்ரம் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், ஏடிஎஃப் வில் ஸ்டார்ட். ஓகே, பட் பிஃபோர் தட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நான் கம்பல் பண்ணலை, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க யாரும் அப்படின்னா பைத்தானில் ஒரு டெஸ்ட் எழுதலாம். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து டைம்லாம் கிடையாது, இந்த டைமில் தான் எழுதணும்லாம் இல்லை. நான் இங்கே வந்து மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் அவைலபிள். ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் கொஸ்டின் அனுப்புவேன், 1 hourல நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடணும். ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் படிக்கலன்னு. இந்த டெஸ்ட் கம்பல்சரி கிடையாது, பட் ஏடிஎஃப் போனதுக்கப்புறம் நான் சொல்கிறது கம்பல்சரி தான். ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபைன்.